அடுத்த கொஸ்டின் வந்துட்டு அசம்பிளி லாங்குவேஜ். ஸோ இது வந்து மிடில் லெவல் லாங்குவேஜ் அல்லது அசம்பிளி லாங்குவேஜ்னு சொல்லுவோம். ஸோ இதுவும் அந்த கொஸ்டின் மாதிரி தான். ஸோ டெஃபினிஷன் கேட்டாங்க 2 மார்க்ல மட்டும் வரும். இல்லை அப்படின்னா பிக் கொஸ்டின்ல கேட்பாங்க. ஸோ பிக் கொஸ்டின்ல கேட்டாங்க அப்படின்னா இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் எழுதிட்டு அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ், அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள். ஸோ இந்த அசம்பிளி லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இதுல ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் இருக்காது. அதுக்கு பதிலா சிம்பிள்ஸை பயன்படுத்தியிருப்போம். ஸோ சிம்பிள்ஸ் வந்து எதை வச்சு உருவாக்கியிருப்போம் அப்படின்னா, லெட்டர்ஸ், ஏபிசிடி லெட்டர்ஸ், டிஜிட்ஸ் 0, 1 டிஜிட்ஸ், அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். ஸோ டாலர் சிம்பிள், டாட், இந்த மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர்ஸை வச்சு நம்ம சிம்பிள் உருவாக்கியிருப்போம். ஸோ ஒரு சிம்பிளுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். ஸோ அந்த அர்த்தத்தை வச்சு நமக்கு கொஞ்சம் ஈஸியா இந்த லாங்குவேஜ் புரியும். ஸோ இந்த சிம்பிள்ஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா நிமோனிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? நிமோனிக்ஸ் சொல்லிட்டு இந்த ஒரு நிமோனிக்குக்கும் ஒரு குறிப்பிட்ட அர்த்தம் உண்டு. ஸோ அப்போ அந்த அர்த்தத்தை வச்சு நம்ம என்ன பண்ணிக்க முடியும்? ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா இதை தான் செய்ய போகுது அப்படின்றத நம்மளால ப்ரோக்ராமரால ஈஸியா புரிஞ்சிக்க முடியும். சரியா? ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்றோம், இங்க நிமோனிக்ஸ் அப்படின்ற ஒரு ஃபார்மட்டை யூஸ் பண்றோம். ஸோ இந்த ஃபார்மட் வந்து யாருக்கு புரியும் அப்படின்னா ப்ரோக்ராமருக்கு புரியும். சரியா? ஸோ ப்ரோக்ராமருக்கு இது கொஞ்சம் ஈஸியா புரியும். ஸோ அப்போ கம்ப்யூட்டருக்கு ஈஸியா புரியறது என்ன? 0 and 1. இதுதான் கம்ப்யூட்டருக்கு புரியும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம், அசம்பிளி லாங்குவேஜ்ல என்ன பண்ணிருக்காங்க, நிமோனிக்ஸ் பயன்படுத்திருக்காங்க. ஸோ இது ப்ரோக்ராமருக்கு ஈஸியா புரியும். அப்ப இத நம்ம என்ன பண்ணி ஆகணும், கம்ப்யூட்டருக்கு ஒரு புரியுற மாதிரியான 0 and 1 கன்வெர்ட் பண்ணி ஆகணும். ஸோ இதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு டிரான்ஸ்லேட்டரை யூஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ இப்போ எப்படி நம்ம வேற லாங்குவேஜ், நமக்கு தெரியாத லாங்குவேஜ் வேற யாராவது பேசினாங்கன்னா நம்ம டிரான்ஸ்லேட்டரை வச்சு நமக்கு தெரிஞ்ச லாங்குவேஜுக்கு அதை மாத்துறோமோ, அதே போல இப்போ ப்ரோக்ராம் எழுதுற நிமோனிக்ஸ் கம்ப்யூட்டருக்கு புரியாது. கம்ப்யூட்டருக்கு புரியுற லாங்குவேஜ் 0 and 1. ஸோ அப்போ அதை புரிய வைக்கிறதுக்கு டிரான்ஸ்லேட்டர் ஒன்று பயன்படுத்துவோம். ஸோ அந்த டிரான்ஸ்லேட்டர் தான் என்னன்னா அசம்பிளர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த அசம்பிளர் என்ன பண்ணும் அப்படின்னா நிமோனிக்ஸ், ப்ரோக்ராமருக்கு புரியுற மாதிரி இருக்கிற நிமோனிக்ஸை மெஷின் கோடா மாற்றும். ஸோ மெஷின் கோட் அப்படின்றது என்னன்னா 0 and 1. ஸோ இந்த 0 and 1 அந்த அசம்பிளர் கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறமா கம்ப்யூட்டரால ஈஸியா அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ இதுதான் அசம்பிளி லாங்குவேஜ். ஸோ இதோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ அட்வான்டேஜஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த ப்ரோக்ராமை வந்து ஈஸியா எழுத முடியும். ஸோ லோ லெவல் லாங்குவேஜ், மெஷின் லாங்குவேஜை கம்பேர் பண்ணும்போது இந்த ப்ரோக்ராமை நம்மளால ஈஸியா எழுத முடியும். ஏன்னா 0 and 1க்கு போல நிமோனிக்ஸை பயன்படுத்துறோம். ஸோ நிமோனிக்ஸை பயன்படுத்தும் போது ஈஸியா எழுத முடியும். அதே போல இதை ஈஸியா புரிஞ்சிக்கவும் முடியும், ரீட் பண்ணவும் முடியும். 0101 நம்ம ரீட் பண்றதை விட இந்த நிமோனிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அதை ஈஸியா ரீட் பண்ண முடியும். சரியா? அதே போல இதை ஈஸியா அண்டர்ஸ்டாண்டும் நம்மளால பண்ணிக்க முடியும். ஏன்னா அந்த நிமோனிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஓரளவு அர்த்தம் கொடுக்குற மாதிரியா தான் அந்த வார்த்தைகள் இருக்கும். ஸோ அதை வச்சு நம்மளால என்ன செய்ய போறோம் அப்படின்றத புரிஞ்சிக்க முடியும். ஸோ நமக்கு ஒரு வார்த்தை அல்லது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன செய்ய போகுதுன்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை வச்சு நம்மளால என்ன பண்ணிக்க முடியும்னா ஈஸியா எரரையும் கண்டுபிடிக்க முடியும், அந்த ப்ரோக்ராமை மாடிஃபை பண்றதும் ஈஸியா பண்ண முடியும். ஸோ இதுதான் அசம்பிளி லாங்குவேஜோட அட்வான்டேஜஸ். சரியா? ஸோ அடுத்து இருக்கிறது டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ இதுல இருக்க டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தோம்னா மெஷின் லாங்குவேஜ் மாதிரியே தான். ஸோ இது ஒரு மெஷினுக்கும் ஒரு கம்ப்யூட்டருக்கும் இல்லை ஒரு ப்ராசஸர் மிஷினுக்கும் தனித்தனியான நிமோனிக்ஸ் இருக்கும். ஸோ அப்போ ஒரு ப்ரோக்ராமர் வேற மிஷினுக்கு ப்ரோக்ராம் எழுதுறாங்கன்னா ரெண்டுத்துக்கும் தனித்தனியான ப்ரோக்ராம் தான் எழுதி ஆகணும், ஒரே ப்ரோக்ராமை எழுத முடியாது. ஸோ அடுத்த டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா மிஷின் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் டைரக்டா 0-1 நம்ம எழுதுறதுனால அதை நம்ம டிரான்ஸ்லேட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா அசம்பிளி லாங்குவேஜ் நம்ம நிமோனிக்ஸ் பயன்படுத்தினால அதை டிரான்ஸ்லேட் பண்ணணும். எதுக்கு? லோ லெவல் லாங்குவேஜ்க்கு, கம்ப்யூட்டருக்கு புரியுற மாதிரியான 0 and 1க்கு அதை டிரான்ஸ்லேட் பண்ணி ஆகணும். இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஏன் அப்படி டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம அந்த டிரான்ஸ்லேட் பண்றணும் அப்படின்ற இந்த செயல் செய்யறதுனால
டைம் எடுக்கும். ப்ரோக்ராம் எக்ஸிகியூஷன் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். சரியா? ஸோ லோ லெவல் லாங்குவேஜை கம்பேர் பண்ணும்போது இது எக்ஸிக்யூட் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ இதுதான் இதோட டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம 0 அண்ட் 1க்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், நிமானிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நிமானிக்ஸ் அப்படின்றது இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு 3 லெட்டர் வேர்டாக இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு குறிப்பிட்ட அர்த்தம் இருக்கும். ஸோ இங்க இருக்கிற அந்த MVI, ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா மூவ் இமீடியட் அப்படின்ற மீனிங். ஸோ இதுல என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா 2 அப்படின்ற வேல்யூவை ஏ அப்படின்ற ஒரு ரெஜிஸ்டர். ஸோ இது அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராமிங்னு பார்க்கும்போது அது கிளியரா இருக்கும். ஸோ இப்போதைக்கு அதை புரிஞ்சுக்கோங்க. சரியா? ஸோ மெமரியில ஒரு இடம் ஏன்ற ஒரு இடம் இருக்கு, பின்ற ஒரு இடம் இருக்கு. ஸோ அப்போ MVI அப்படின்றதுன்னா மூவ் இமிடியட் A,2. அப்போ 2 அப்படின்ற மதிப்பை ஏன்ற மெமரியில ஸ்டோர் பண்ணிடு அப்படின்னு சொல்றோம். அடுத்து இருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் MVI V,4. அப்போ 4ன்ற மதிப்பை பின்ற இடத்துக்கு ஸ்டோர் பண்ணிடு அப்படின்றத சொல்றோம். அதுக்கடுத்து ஆட் பி. அப்ப என்ன பண்ணிடுறோம், ஏல இருக்க மதிப்பையும் பில இருக்க மதிப்பையும் ஆட் பண்ணி ஏலையே ஸ்டோர் பண்ணு அப்படின்றத சொல்லிடும். அப்ப இது எதுக்கு ஈக்குவல்னா ஏ ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி. அப்ப ஏல ஏற்கனவே இருக்க மதிப்பு 2, பில இருக்க மதிப்பு 4. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நமக்கு வர்ற மதிப்பு 6. இதை எங்க திரும்ப கொண்டு போய் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா ஏ ஈக்குவல் டு 6 அப்படின்னு ஸ்டோர் பண்ணிடும். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மிஷின் லாங்குவேஜை விட இது ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். ஸோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன செய்யுது அப்படின்றது நமக்கு புரிஞ்சுக்க முடியும்னா ஆடுனாலே ஆட் பண்ண போகுது அப்படின்றது நமக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இதோட டிஸ்அட்வான்டேஜ் நம்ம சொன்ன மாதிரி இதை மிஷின் லாங்குவேஜுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணி ஆகணும். அசம்பிளரை வச்சு நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டு தான் அதை மேல ப்ரோக்ராமா எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அதனால இது கொஞ்சம் டைம் எடுக்கும். சரியா? ஸோ இதுதான் அசம்பிளி லாங்குவேஜ்.